ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புறாங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து கொடுக்க போகிறோம். சில்ட்ரன்ஸ்க்கான மருந்து தான். சளி பிடிச்சா மூக்கில் கொடுப்பாங்க. இந்த மூக்கடைச்சிருந்தா மூக்கில் ஊற்றி விடுவாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி புறா கொடுக்க போகிறோம். இப்போ வாங்க, பின்னாடி தான் எல்லா புறாவும் நிற்கிது. ஒன் பை ஒன்றா நம்ம வந்து பிடிச்சி கொடுக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு மருந்தை வந்து வெளியே எடுத்துக்கிடுவோம். மருந்து பக்கத்தில் இருக்கட்டும். நம்ம இப்போ புறாவை பிடிப்போம். ஒன்று பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு மூக்கில் ஊற்றி விட்டுற வேண்டியதான். ஸோ நம்ம ஒரு ஆளாக இருக்கிறதுனால பிடிச்சி ஊற்ற முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஊற்ற தான் செய்யணும். சளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புறாங்களுக்கு. ஒரு 3 புறாக்கு மட்டும் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஃபுல்லாக வெளியே போயிட்டு பிடிக்க முடியல. 3 தான் கொடுக்க, 3 புறா கொடுக்கல. நைட்டு சேர்த்து கொடுத்துக்கிடுவோம். ஏன்னா நைட்டு வந்து ஐ ட்ராப்ஸ் ஊற்றுவோம். இப்போதைக்கு சளிக்கு தான் ஊற்றுறோம். நைட்டு ஐ ட்ராப்ஸும் சேர்த்து ஊற்றுவோம். அம்மா சேர்த்து இந்த ட்ராப்ஸ் ஊற்றிக்கிடுவோம் அந்த புறாங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த புறாங்களுக்கு மட்டும், உள்ள புறாங்களுக்கு மட்டும் இதை கொடுத்துருவோம். பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் எப்பவுமே ஆட்டம் காமிப்பான். இவனே இந்த தடவை பிடிச்சாச்சு. நம்ம பிடிச்சாச்சு. கரெக்டாக மூக்குக்கிட்ட வச்சு ஒரு 2 சொட்டு மட்டும் ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு சளி நிறையவே இருக்குது. உள்ளே இறங்கவே மாட்டேங்க மருந்து. இந்த மருந்து இன்னும் 4 days கழிச்சு திருப்பி கொடுக்கணும். 3 days to 4 days கழிச்சு திருப்பி இதே மாதிரி ரொட்டேஷன் வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் புறாங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ நம்ம அடுத்தடுத்த புறாங்களுக்கு டக்குறாங்க பிடிச்சி கொடுத்துருவோம். இப்போ நம்ம சில்வர் பறவடியை பிடிச்சாச்சு. இவனுக்குலாம் சளி பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஊற்றுனே கரெக்டு போட்டுன்னு கேட்கும். இல்லை கேட்குது பாருங்கள். கேட்குதான்னு தெரில எனக்கு கேமராவில். ஆனால் செம்மையாக எனக்கு கேட்குது. அதுக்கு எந்தெந்த புறா ஊற்றுன்னு நமக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புறாவையும் பிடிச்சாச்சு. இதுக்கும் சேர்த்து கொடுத்துட வேண்டியதான். நம்ம இறை நிறைய போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். புறா ஃபுல்லாக செம்ம பல்க் ஆகிட்டு. சாதா புறாவே நல்லா காற்று மாதிரி இருக்க வேண்டிய புறாங்க ஃபுல்லாக ஹோமர் புறா சைஸுக்கு வந்துட்டானுங்க. சளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த சளியை வச்சு நம்ம ப்ரீடிங் பண்ணோன்னா உருப்பிட்ட மாதிரி தான். சீரியஸாக உருப்பிட்ட வந்து சளியை வச்சுட்டு ப்ரீடிங் பண்ணோன்னா மேலே இருந்து கீழே தள்ளி விட்டானுங்க கேமராவை. கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை ஃபோன் உடையலை. அடுத்ததையும் பிடிச்சாச்சு. இதான் தட்டி விட்டுட்டு போச்சு கேமராவை. இதுவா ஒயிட் ஹோமரான்னு தெரில, ஏதோ ஒன்று தட்டி விட்டுச்சு. இன்னும் ஒயிட் ஹோமருக்கும் கொடுக்கணும். நான் கரெக்டாக மருந்து கீழே உள்ளது கேட்ச் பிடிக்க போகிறேன். கரெக்டாக இதை தட்டி விட்றானுங்க ஃபோனை அடுத்தால.
கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயிட் ஹாமர் பிடிக்கணும். பிடிச்சாச்சு. இவனுக்கும் கொடுக்கணும். கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 6 புறா கொடுத்தாச்சு. இன்னும் 4 புறா கொடுக்கல. ஒரு புறா மட்டும் வெளியே இருக்குது ஓவரடி. அதையும் நம்ம வந்து பிடிச்சி கொடுத்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே தான் ஓவரடி நிற்கான். அவனையும் பிடிச்சி கொடுத்துருவோம். இருங்க, மருந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிடுவோம். இவனை பிடிச்சிக்கிடுவோம். இவன் நல்லா காற்று மாதிரி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கர்ணப்புறாவால் அடிக்க முடியுது. நிறைய பேர் கர்ணப்புறா வாங்கினோன்னே இந்த தப்பு தான், என்ன மாதிரி தான் தப்பு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன தப்புன்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இவனுக்கும் சளி இருந்துச்சு வந்த புதுசில். எனக்கும் சளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சளி இருக்குது. இவனுக்கு என்ன ஃபீமேல் காணாமல் போனது தெரியலை. செத்து போனது காணாமல் போயிட்டுன்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்கான். ரொம்ப அமைதியாக இப்படி இருக்க மாட்டான் எப்பவும். ஆனால் என்னென்னு தெரியல இப்படி இருக்கான். பார்க்க பாவமாக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், நமக்கு பேக் சைடில் தான் நிற்கான். ரொம்ப பாவமாக இருப்பான். செல்ஃபி கேமராவில் எடுக்கிறதுனால இப்படி இருக்குது, இப்படி காமிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பேக் கேமரா நம்மளால் எடுக்க முடியாது. செல்ஃபி கேமரா தான் இப்படி எடுக்க முடியும். அதான் அப்படி காமிக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவமாக தான் இருக்கான். ஒன்றும் செய்ய முடியல. இவனுக்கு ஃபீமேல் நமக்கு தெரிஞ்ச ஆள் எல்லாத்தையும் கேட்டிருக்கு. யாராவது கொடுக்காங்களான்னு பார்ப்போம். கொடுத்தா வாங்கி போடலாம். கொடுக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆளே 2 பேர்கிட்ட கேட்டால் 2 பேர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 பேர்கிட்ட கேட்டிருக்கு. பார்ப்போம், நாளைக்குள்ளே ரிப்ளை வரும். வந்தால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.